ஆளுநர் வந்து முதல்வருக்கு இருக்கிற ஆணவம் சரியில்லை, சட்டசபையில் வந்து இருக்கிற மரபை தான் நான் பாட சொன்னேன், ஆனா அதை தாண்டி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பாரத தாயின் குழந்தைகளா இதை பின்பற்றணும்னு சொல்லிட்டு. அதாவது மரபு அது அல்ல. இத்தனை ஆண்டு காலமாக முதலிலே தமிழ் தாய் வாழ்த்தும் இறுதியிலே தேசிய கீதம் பாடுபட்டு வந்திருக்கிறோம். அந்த மரபை மாற்ற சொன்னது அவர்தான். ஆகியனால தவறு இழுத்தவர் அவர்தான். அவர் பார்த்து முதலமைச்சரை ஆணவம் என்கிறார். ஆனால் அவருக்கு கவர்னர் என்கிற திமிர் இருக்கிறது. சார், அதே போல மீனவர் சமுதாயத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில முதல்ல தேசிய கீதம் பாடியிருக்காங்க, அதுக்கப்புறமா தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க சார். அதே போல சீமான் சொல்லியிருக்காரு, பெரியார் வந்து எந்த சமுதாயத்திற்கு நல்லது செஞ்சாரு, அவர் என்ன புரட்சி செஞ்சாருன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. பெரியாரை பற்றி அவதூறாக பேசுகிறவருடைய பிறப்பையை சந்தேகப்படுகிறேன். மீனவர் சமுதாயத்தை பத்தி கேட்டல சார், முதல்வரோட நெஞ்சில மீனவர் சமுதாயம் குடியிருக்கிறாங்க அப்படின்னு ஆளுநர் இன்னைக்கு குறிப்பிட்டிருக்காரு. ஆனா நாம பல கடிதம் எழுதி இருக்கோம், இது வரைக்கும் அவர் இதயத்தில் இருக்கிற மாதிரியே தெரியலீங்களா? முதல்வரோட இதயத்துல மீனவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆளுநர். ஆனா நாம எழுதுற கடிதங்களுக்கு இதுவரை பதிலே வரலையா சார்? செல்வ பெருந்தகை வந்து நீங்க சட்டசபையில பேசுனீங்களா சார், தேர்தல் சமயத்துல பொங்கல் பரிசு பாக்கலாம்னு சொல்லிட்டு? அதுக்கு நான் தேர்தல் சமயத்துல பொங்கல் 1000 ரூபாய் பாக்கலாம்னு சொன்னீங்களா சார் சட்டசபையில? அதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்காரு செல்வ பெருந்தகை. தேர்தல் சமயத்துல பாத்துக்கலாம்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? எல்லாருக்கும் புறக்கணிச்சிட்டாங்கல்ல, அவ்வளவு பலமா இருக்காங்கன்னு அர்த்தம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.